இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் கூட நாம் ஒருமித்து தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக நாம் அதிகமாக தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். நாம் தேவனை ஆராதிப்பதற்கு முன்பாக ஜெபித்து நாம் ஆராதனைக்குள்ளே கடந்து போவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த உன்னதமான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே கர்த்தாவே நோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் யாவரும் தூரத்தில் இருந்தாலும் நீர் சமீபமாக எங்களோடு இருப்பதற்கு ஸ்தோத்திரம். நீர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல ஆண்டவர், நீர் யாவருக்கும் சமீபமாக எங்கள் பக்கத்தில் எங்கள் அருகில் எங்களுக்குள் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறவர் தாவே. இதோ இதில் பங்கேற்கிற ஒவ்வொரு தெய்வ குடும்பங்களையும் தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த முகநூல் வழியாக ஆண்டவரே கர்த்தாவை செய்தி கேட்கிற குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. நாமத்தை தொடர்ந்து மையப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை மையப்படுத்துவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. தீகையானை கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே, தீகையானை கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் வேதனை பெற்றிடுவாய், அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் வேதனை பெற்றிடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் பலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே, நீதியின் பலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே, ஆவியில் உன்னைய ஜெபித்திடுவாய், ஆவியில் உன்னைய ஜெபித்திடுவாய், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை.
கைவிடுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அன்பின் ஆண்டவரே, நீர் விலகாதவர், எங்களை கைவிடாதவர் ஐயா, எங்களை ஒருபோதும் தள்ளாதவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் தாங்கினீர் அல்லவா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பாவின் கிருபைகளால் எங்களை தாங்கினதற்காக நன்றி. தொடர்ந்தும் தாங்க போகிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா உன் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பா உன் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, அப்பா உன் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பா உன் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் இணைத்த கிருபை இது, தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் இணைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பா கிருபைகளால் என்னை தாங்கிக் கொண்டீரே, அப்பா கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது, என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையைப் போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது, தந்தையைப் போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. அப்பா கிருபைகளால் என்னை தாங்கிக் கொண்டீரே, அப்பா கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மரமத்தாகின தேவ கிருபை, சூழ்நிலைகள் மாறினாலும் மரமத்தாகின தேவ கிருபை. அப்பா கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே, அப்பா கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பா கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே, அப்பா கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை
காத்து கொண்டீரே, எங்களை அணைத்து கொண்டீரே. தன் தாய் தன் பிள்ளை அணைப்பது போல எங்களை அணைத்தபடி நான் சோத்திரம். தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமப்பது போல எங்களை சுமந்து காத்து கொண்டபடினால் நமக்கு சோத்திரம் ஐயா. நம்முடைய கரங்களில் இதில் பங்கேற்கிற எல்லா தெய்வ குடும்பங்களையும், இந்த செய்தி யாரெல்லாம் கேட்கிற அத்தனை குடும்பங்களையும் தெய்வன் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அது பெரிதான கிருபை. எவ்வளவோ ஜனங்கள் தேவனை நோக்கி பார்க்க முடியாதபடிக்கு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது நாம் தேவனை ஆராதிக்கவும் தேவனை ஸ்தோத்திரிக்கவும் கொடுத்த கிருபை நினைத்து நாம் அதிகமாக கர்த்தரை நன்றி சொல்லும்படியாக நாம் வாஞ்சிக்க வேண்டும். இந்த வேளையிலும் கூட தேவ செய்தி தியானிக்கும்படியாக 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று சொல்லி இங்கே பேதுரு மூலமாக தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளாக இடைப்படுகிறவராய் இருக்கிறார். தேவனை அறிகிற அறிவிலே வளரும்படியாக தேவன் விரும்புகிறார். இந்த கடைசி நாட்களிலே கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எபிரேயரிலே வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரம் 12 பார்க்கிறோம். காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கும் போது வாசிப்போம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்குகளின் மூலமாய் உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவளானீர் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு காலத்தை பார்த்தால், இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த காலத்தை பார்த்தால், இன்றைக்கு நடக்கின்ற சம்பவங்களை பார்த்தால், இன்றைக்கு நடக்கின்ற ஒவ்வொரு காரியத்தை பார்த்தால் தேவ ஜனங்களாக நாம் எப்படி இருக்க வேண்டுமா? அநேகரை தேவனுக்குள் ஆதாயப்படுத்துகின்ற ஒரு போதகர்களாக நாம் மாற வேண்டும். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே எதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம் என்று சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். எதை குறித்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் பிறருக்கு நம்முடைய காரியங்களை பகிர்ந்து கொள்கிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். காலத்தை பார்த்தால் தேவ ஜனங்கள் என்று சொல்லுகிற நாம் எப்படி இருக்க வேண்டுமா? தேவனை குறித்து மற்றவர்களுக்கு போதிக்கும்படியாக, மற்றவர்களுக்கு சொல்லும்படியான ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். நாம் சொல்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவரை அறிகிற அறிவில செய்ய வேண்டும், வளர வேண்டும் என்று சொல்லி பேதுரு சொல்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனை அறிகின்ற அந்த அறிவில் நாம் வளர வேண்டும். இன்னைக்கு தேவன் யாருங்கிற அந்த தெளிவுக்குள்ளாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த நாட்களிலே கர்த்தர் அதிகமாக தேவ ஜனங்களை ஏவி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். பேதுரு சொல்லுகிறார், அவரை அறிகின்ற அறிவில் நாம் என்ன செய்யும்படியாக வளருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவரை எப்படி அறிய முடியும்? இன்றைக்கு தெய்வ வழிபாடுகளை பார்க்கும்போது உருவத்தை வைத்து உருவத்தின் மூலமாக தெய்வம் இப்படி என்று சொல்லி உலகத்தின் மக்கள் அறிவதை பார்க்கிறோம். ஒரு இடத்தில் போனால் தெய்வத்தை பார்க்க முடியும் அந்த என்று சொல்லி அறிகின்ற ஒரு வெளிப்பாடை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனால் நம் தேவனை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கும்போது அவர் விக்கிரகத்தின் மூலமாய் எந்த உருவத்தின் மூலமாயும் அவரை பார்க்க முடியாது என்றுதான் வேதம் சொல்கிறது. என்று சொன்னால் வேதத்திலே பார்க்கிறோம், விக்கிரகங்களுக்கு விலகியர்கள் சொல்லி இங்கே பார்க்கிறோம். பேதுரு சொல்வதை பார்க்கிறோம். அதனால் எதன் மூலமாய் தேவனை அறிய முடியும்? அவருக்கு உருவம் கிடையாது. அவரை ஒருவரும் காணக்கூடாத தேவனாய் இருக்கிறார். ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாத தேவனாய் இருக்கிறபடினாலே அவரை எப்படி அறிய முடியும்? இன்றைக்கு ஒரு நபரை காண்கிறோம், பழக பழக அந்த நபருடைய தன்மையை அறிந்து கொள்கிறோம். ஆனால் தேவனை எப்படி அறிய முடியும் என்று சொல்லி விளக்கங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே அந்த அனுபவத்தில் நாம் போகும்போது இந்த உலகத்தை உண்டாக்கின, அந்த சராசரில் உருவாக்கின தெய்வத்தை இந்த பூமியில் இருக்கிற ஒரு மனிதனால் அறிந்து கொள்ள முடியும். அதுதான் அங்கே பேதுரு சொல்லுகிறார், அவரை அறிகின்ற அறிவில் செய்யும்படியாக வளருங்கள் என்று சொல்லி அவருடைய வாஞ்சையை, தேவனுடைய வாஞ்சையை நம்ம இடத்தில் வெளிப்படுத்துகிறார். அவரை அறிகின்ற அறிவில் வளர வேண்டும். இந்த நாட்களை பார்க்கும்போது கடைசி நாட்களிலே அறிவு பெருத்து போகின்ற ஒரு காலமாக இருக்கிறது. இன்னைக்கு சிறு குழந்தைகள் கூட பார்க்கும்போது எல்லாவற்றையும் அறிகிற
கையில் இருக்கின்ற அந்த மொபைல் மூலமாக எல்லாவற்றையும் அறியத்தக்கதான அந்த ஞானம் பெற்ற ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஆனால் தேவனை அறிகின்ற அறிவு வர வேண்டும் என்று சொல்லி வேதம் விளக்குவதை பார்க்கிறோம். அவரை அறிவதே அறிவு என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்க முடியும். அதனால் அவரை அறிகின்ற அறிவில் நாம் வளர வேண்டும் என்று சொன்னால் எது மூலமாக அவரை அறிய முடியும் என்று சொல்லி பார்க்கும்போது யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிப்போம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை நம் கையில் இருப்பது சத்தியம். நானே வழியும் ஜீவனும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறது சொல்லப்பட்ட சத்தியம் இது. இந்த உலகத்தில் பார்க்கின்றோம், சாலமன் சொல்வது போல சூரியனுக்கு எல்லாம் மாயை. பட் ஆனால் நம் கையில் இருக்கிற வேதம் என்பது சத்தியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை தேவனை அறிய வேண்டும் என்று சொன்னால், அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று சொன்னால் எதை அறிய வேண்டுமோ சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியத்தை அறிய வேண்டும். நம் கையில் இருப்பது சத்தியம். இது நம் கையில் இருப்பது பரிசுத்த வேதாகமத்தை பார்க்கிறோம், அது சத்தியம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவரை அறிய வேண்டும் என்று சொன்னால் எதை அறிய வேண்டும்? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். எதினால் அங்கே சத்தியத்தையும் சொல்லி பார்க்கும் போது அதே அதிகாரத்தில் அடுத்த வசனம் வாசிப்போம். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். இங்கே பார்க்கிறோம், யூதர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, நாங்கள் தேவனை அறிந்தோடு சொல்லும் போது அங்கே அவர் ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆபிரகாமின் சந்ததியாய் இருப்பதினாலோ, கிறிஸ்துவன் என்கிற ஒரு பெயரை வைத்திருப்பதினாலோ, கிறிஸ்துவன் என்கிற ஒரு ஆலயத்துக்கு போவதினாலோ அவரை அறிய முடியாது. அதனால தான் எனக்கு சொல்லுகிறார், அவர்கள் சொல்லி யூதர் சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள்? ஆபிரகாமுடைய சந்ததி நாங்கள் யாரை அறிந்திருக்கிறோம்? தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் அவரை அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்று சொன்னார். இந்த உலகத்தில் நாம் அநேகரை அறிந்திருக்கிறோம், அவரோடு கூட நட்பில் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். குடும்பத்தில் கணவன் மனைவி அறிய அறிய அவருடைய அந்த உறவு, அந்த அன்பு வளர்ந்து கொண்டே இருப்பது போல இன்றைக்கு நம் வாழ்க்கையில் தேவனை அறிய வேண்டும் என்று சொன்னால் அவர் உருவத்தில் பார்க்க முடியாது, உருவத்தின் மூலமாக அவர் செய்கையை பார்க்க முடியாது. ஆனால் அவரை அறிவதற்குரிய ஒரு வழி என்ன? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம், அந்த சத்தியத்தை அறியும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம் கையில் இருக்கிற வேத புத்தகம் சத்திய பிரமாணம். இது சத்தியம். இது நம்முடைய உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட இது சத்தியமா இருக்கிறபடினாலே இங்கே சொல்லப்பட்டவன் நம் ஆயவர் பொய்யுரையாளர் சொல்லி பார்க்கிறது சத்தியம். இது அதனால் சத்தியத்தை அறியும் போது சத்தியம் செய்து நம்மை விடுதலையாக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அவருடைய கற்பனைகளை, ஒன்று சத்தியத்தை அறிய வேண்டும், வேதத்தை அறிய வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, அவருடைய கற்பனைகளை, சத்தியத்தை என்ன செய்ய வேண்டும்? கைக்கொள்ள வேண்டும். அவரால் சொல்லப்பட்ட சத்தியத்தில் சொல்லப்பட்ட வசனங்களை கைக்கொள்ள வேண்டும், நம்முடைய அனுபவத்தில் கைக்கொள்ள வேண்டும். மறுபடியும் வாசிப்போம் அதை. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவருடைய வசனங்களை, அவருடைய கற்பனைகளை, அவருடைய சத்தியத்தை ஒரு மனுஷன் கைக்கொள்ள வேண்டும். ஒன்று சத்தியத்தை அறிய வேண்டும். அவரை அறிகின்ற அறிவில் வளர வேண்டும் என்று சொன்னால் எப்படி வளர முடியும்? சத்தியத்தை முதலாவது அறிய வேண்டும். நான் ஒரு ஆபிரகாம் சந்ததி என்று சொல்லி, நான் கிறிஸ்துவனை சொல்லி ஆலயத்துக்கு போய் வருவது சொன்னால் அறிய முடியாது. சிலுவையில் தொங்கினவராக தான் அவரை அறிய முடியும். தவிர அவரை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நபர் என்பதை, அவருடைய தன்மை என்ன என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அறிந்து வளர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? நாம் காலத்தை பார்த்து எப்படி இருக்க வேண்டும்? ஒரு போதகராய் மற்றவர்களை தேவனுக்குள் ஆதாயப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும். பட் இதுவரைக்கும் நாம் என்ன செய்யவில்லை. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்காக ஆயத்தமாகவும் இல்லை, பிறரையும் நாம் ஆதாயப்படுத்தாதபடி காலத்தில் போய்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அப்பேற்பட்ட காலத்தில் போய்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சத்தியத்தை அறிந்தபடி சொல்லுகிறோம். ஆனால் நாம் என்ன செய்யவில்லை. காலத்தை பார்த்தால் அநேக ஜனங்களை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்த வேண்டிய மக்களாக இருக்க வேண்டிய நாம் என்ன செய்கிறோம்?
இன்றைக்கு அந்த அனுபவம் இல்லாதபடியினாலே நமக்குள் அந்த சத்தியம் இல்லை. நமக்குள் அந்த சத்தியம் இல்லாதபடியினாலே அங்கே நீ வாசிக்கின்ற போது எபிரேயர்ல வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரம் 13 வாசிக்கும் போது வாசிப்போம். 16 வாசிங்க. 14 பலமான ஆதாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினாலே பகுத்தறியத்தக்கதாக. 13 பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினா நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவன் இருக்கிற. வசனத்துல பழக்கம் இல்லை. எதுல பழக்கம் இல்லைங்க? வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் அதை படிப்பதும் அதை தியானிக்கணும் அந்த பழக்கம் இல்லை நமக்குள்ளாக. காலத்தை பார்த்தால் எப்படி இருக்க வேண்டும்? அநேகரை தேவனுக்குள்ளாக போதிக்கத்தக்கவளாக இருக்க வேண்டும். நம்மை குறித்து குடும்பத்தை குறித்தெல்லாம் பெருமையை பேசுகிறோம் அல்லவா? நம்முடைய திறமை குறித்து பேசுகிறோம், நம்முடைய உயர்வை குறித்து பேசுகிறோம், மனசை குறித்து பேசுகிறோம், பலவிதமான காரியங்களை பேசிக்கொண்டு வருகிறோம். ஆனால் காலத்தை பார்த்தால் சத்தியத்தை அறிந்த நாம் என்ன செய்யும்படியாக சத்தியத்துக்குள்ளாக மற்றவர்களை ஆதாயப்படுத்த விட என்ன செய்கிறோம்? அங்கே சத்தியத்தின் நிலையவனுக்கு பழக்கம் இல்லை. பழக்கம் இல்லை. காரணம் என்ன? பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் என்ன இல்லை? அவனுக்கு பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பழக்கம் இல்லை. தேவனோடு கூட சத்தியத்தை அறிந்து சத்தியத்திற்குள்ளாய் வளரும் போதுதான் அவரோடு கூட பழக முடியும். நமக்கும் எவருக்கு பழக்கங்கள் என்ன கிடையாதுங்க. நம்முடைய பழக்கம் அவரோடு கூட உறவு இல்லாதபடியினாலே சத்தியத்தில் செய்வர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நீதியின் வசனத்தில் அவர்களுக்கு வசனத்திலே பழக்கம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். பழக்கம் வசனத்துல உங்களுக்கு அந்த ஒரு வாஞ்சை இல்லாதபடியினால பழக்கமே இல்லை. ஏதோ ஆலயத்துக்கு போவதும் ஆராதிப்பதும் தேவனை ஸ்தோத்திரிப்பதும் அதோடு மாத்திரமல்ல பாடுவதும் இதுவல்ல. சத்தியத்துக்குள்ளாக போக முடிய வசனத்தில் என்னவில்லை அவர்களுக்கு. காலத்தை பார்த்தால் எப்படி இருக்க வேண்டும்? அநேகரை கர்த்தருக்கு ஆதாயப்படுத்துகிற மக்களாக இருக்க வேண்டும். குடும்பத்தின் நபர்களை ஆதாயப்படுத்துகிற மக்களாக இருக்க வேண்டும். நண்பர்களை ஆதாயப்படுத்துகிற மக்களாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் எங்க செய்யவில்லை? சத்தியத்தில் வசனத்தில் மக்கள் பழக்கம் இல்லை. ஆனால் பேதுரு சொல்லுகிறார், நாம் என்ன செய்யும்படியாக அவரை அறிகின்ற அறிவில் வளர வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய அங்கலாய்ப்பாய் இருக்கிறது. இன்றைக்கு நாம் எதற்குள் வளர்ந்திருக்கிறோம்? தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்திருக்கிறோமா? ஆண்டவரை அறிகின்ற அறிவில் வளர்ந்திருக்கிறோமா? ஆண்டவர் நமக்குள் வளர்படியாக தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் கர்ப்பவேதனை படுகிறேன் சொல்லி கலாத்தியரில் வாசிக்கிறோம். 3:19 வாசிக்கிறோம். கர்ப்பவேதனை படுகிறாரா? கிறிஸ்து உருவாக வேண்டும் நமக்குள்ளாக. கிறிஸ்து வளர வேண்டும். அவரை அறிகின்ற அறிவில் வளர வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் இன்றைக்கு அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்று சொன்னால் ஒன்று சத்தியத்தை அறிய வேண்டும், இரண்டாவது அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவராய் மாற வேண்டும். இந்த அனுபவம் நமக்குள் இருக்கிறதா? இந்த அனுபவத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு இந்த கடைசி நாட்களிலே தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே அவரை அறிகின்ற அறிவில் வளர வேண்டும். அவர் ஒரு நபர். தேவன் ஒரு நபராய் இருக்கிறார். இயேசு பூமியில் வாழ்ந்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு அவர் ஆவியாய் இருக்கிறார். இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், என் நாமத்தில் எங்கே 2-3 பேர்கள் கூடியிருப்பார்கள் நான் இருப்பேன். அவர் ஒரு நபராய் இருக்கிறார். அவர் ஆவியாய் இருக்கிறார். அதனால் அவரை பார்க்க முடியாது. வேதத்தை சத்தியத்தை அறியும் போது, சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியங்களை, இந்த வசனங்களை அறியும் போது அவர் தன்மை என்ன, அவர் எப்படி இருப்பார், அவருடைய அந்த பிரசத்தை எப்படி உணர முடிய வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவரை அறிய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அதற்கு நம் வாழ்க்கையிலே ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு அவரை அறியாதபடியான ஒரு அவலங்களுக்குள்ளாக அநேகர் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அங்கே யூதர்கள் மெச்சு கொள்கிறார்கள், நாங்கள் யார்? ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்கிறார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம்தான் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி, ஆலயத்துக்கு போகிறேன் என்று சொல்லி, தேவனை பாடுகிறேன் என்று சொல்லி, தேவனை துதிக்கிறேன் என்று சொல்லி சொல்வது மாத்திரமல்ல, இவையெல்லாம் உலகத்தினுடைய வழிபாடுகளாக இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அவர்கள் வணங்குகின்ற தெய்வத்தை ஆராதிக்கின்றார்கள், அந்த தெய்வத்தை சேவிக்கின்றார்கள், அந்த தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்கிறார்கள். ஆனால் அதன் ஆழத்தை அவளால் அறிந்து கொள்ள முடியாது.
காரணம் என்ன? அவர் உருவத்தில் பார்ப்பதினாலே அந்த உருவத்தினுடைய ஆழத்தை அவளால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவரை அறிவதற்காக அந்த ஆவி ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை அறிகின்ற அறிவில் வளர வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஆழங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய ஆழமான தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சுபாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வல்லமைகள் விளக்கப்பட்டிருக்கிறது. அதிசயங்களை நம்ம வேதத்திலே பார்த்து கொண்டிருக்கிறபடினாலே இன்றைக்கு நம் வாழ்க்கையில் அவரை அறிகின்ற அறிவில் வளரவே கர்த்தர் வாஞ்சிக்கின்றார். ஆனால் யூதர்கள் சொல்கிறார்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி, ஆனால் தேவன் சொல்கிறார் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதோடு மாத்திரமல்ல, அங்கே 1 யோவான் 2:3 வாசகமாக அவருடைய கற்பனைகளை கை கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவரை அறிந்திருக்கிறோம் என்று அப்பதான் அறியும். அவருடைய கற்பனைகள், அவர் சொல்வதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் அவரை அறிகின்ற அந்த அறிவை நாம் பார்க்க முடியும். அவர் என்ன சொன்னார்? அவர் சொன்னதை நாம் செய்யும் போதுதான் ஒன்று சத்தியத்தை அறிகிறோம், அதோடு முடிவதல்ல, இரண்டாவது செய்ய வேண்டும், அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்ய வேண்டும். அப்போதுதான் அவரை அறிகின்ற அந்த அறிவிலே வளர்கிற மக்களாக நாம் மாறுவதை நம்மால் உணர முடியும். நமக்குள் உணர முடியும் அந்த காரியத்தை. நமக்குள் தேவனை அறிகின்ற அந்த அறிவு வளரும் போது கீழ்ப்படிந்து அந்த கற்பனைகளுக்கு நாம் கை கொண்டு போகும்போதுதான் அவரை அறிகின்ற அந்த வளர்ச்சி நமக்குள் கடந்து வர முடியும். அதைத்தான் இங்கே தெளிவாய் சொல்லப்படுகிறது. இன்னொரு வசனம் வாசிப்போம். அதை 1 யோவான் 2:4 வாசிக்கும். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும், அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கின்றான், அவனுக்கு சத்தியம் இல்லை. அவனுக்குள் சத்தியம் கிடையாது. என்ன கிடையாது? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை, பட் என்ன கிடையாது? அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் என்ன செய்கிறார் அவர்கள்? அவருடைய கற்பனையை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான். பொய்யனாய் இருக்கிறான். பிசாசு எப்படி இருக்கிறான்? பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான், பொய்யனாய் இருக்கிறான். சத்தியத்தை அறியும்படியாக நம் கைகளிலே வேதம் கொடுக்கப்பட்டாயிற்று. கைகளிலே சத்தியம் இருக்கிறது. இந்த பூமி, இந்த உலகத்தில் பார்க்கும்போது சூரியனுக்கு எல்லாம் மாயைதான். ஆனால் கையில் இருப்பது ஏதோ ஒரு உலக ரீதியான மத ரீதியான ஒரு புத்தகம் அல்லது சத்தியம். இது சத்தியம். வானம் பூமி ஒன்று போனாலும் என் வார்த்தை எழுத்தாயிலும் எழுத்தின் உறுப்பாயிலும் ஒழுங்கு போல சொல்லப்பட்ட சத்தியம் நம் கையில் இருந்த போதிலும் கூட சத்தியத்தை அறிந்து நாம் என்ன செய்யும்படியாக அவரை அறிகின்ற அந்த அறிவிலே வளர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யும்படியாக நாம் வசனங்களை கை கொள்ள வேண்டும். கை கொள்ளாமல் போனால் எப்படி இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். பொய்யனும் இரண்டாவது பார்க்கும்போது சத்தியம் எனக்குள்ள இல்லை. தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு யாரும் நம்முடைய வாழ்க்கையை விளக்கி காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருவரும் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்குள் சத்தியம் இருந்தால், சத்தியத்தை அறிய ஆரம்பித்தால் விடுதலை வரும். விடுதலை வரும்போது நான் என்ன செய்வேன்? சத்தியத்துக்கு நான் செய்வேன்னா நான் அங்கே கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவேன், கற்பனைகளை கை கொள்ள ஆரம்பிப்பேன். கற்பனைகளை கை கொள்ளாவிட்டால், சத்தியம் எனக்குள்ளாவிட்டால் நான் தேவனை அறியவே முடியாது. ஒரு சராசரி உலக வழிபாட்டில் தெய்வங்கள் எப்படி எண்ணுகிறார்களோ அதுபோல்தான் எண்ண முடியும். 300 முக்கோடி தெய்வம் என்று சொல்லுகிற அந்த தெய்வத்தோடு தான் இவரை ஒப்பிட்டு பார்க்க முடியும். இவர் தேவன். ஆதியிலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் இவர். அதனால் இவரை அறிவதற்குரிய வழிகள் மிக மிக அருமையாய் மாத்திரமல்ல, லேசானது. தேவனை அறிவதற்கு அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான பாரத்தை, எந்த விதமான பிரயாசம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவருடைய வார்த்தைகளிலே நம்முடைய அவரை அறிகின்ற அறிவு எப்படி வரும் சொல்லி பார்க்கிறோம். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது அவரை அறிய முடியும். ரொம்ப அருமையாய் தேவன் தன்னை வெளிப்படுத்தும்படியாய் விரும்புகிறார். இந்த உலகத்தில் தெய்வத்தை தேடும்படியாய் ஜனங்கள் அங்கும் இங்கும் ஓடுவதை பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது எப்படி இருக்கும்? நாம் அவரை அறிகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் அறிய முடியும். அவர் என்ன சொன்னாரோ அதை கை கொள்வதற்கு நாம் பிரயாசப்பட்டே ஆக வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கடினமான காரியம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவரை அந்த கடினமான பாதையில் கீழ்ப்படிந்து கடந்து போகும்போது அவரை அறிகின்ற அறிவு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கடினமான ஒரு நேரம் வருகிறது. 100 வயதிலே ஆண்டவர் ஈசாக் என்கிற ஒரு மகனை ஆபிரகாம் கொடுப்பதை பார்க்கிறோம். கடினமான ஒரு நேரம் வந்தபோது
அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிறான். உன் ஏக சுதனும் நேசகுமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்தும்படியான ஒரு காரியம் வந்தபோது அதற்கு கீழ்ப்படுவதை பார்க்கிறோம். அவன் கீழ்ப்படிந்தபடினாலே, தேவன் சொன்ன கற்பனை, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தபடினாலே தன் மகன் என்று கூட பாராமல் தேவனுக்கு பலி செலுத்தும்படியே போகிறான். கடினமான ஒரு கட்டளை அது. தேவ சமூகத்திலே கடினமான ஒரு நேரம் அது. அந்த கடினமான அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட வேதத்தில் அநேக காரியங்கள் கடினமாகத்தான் இருக்கும். வேத வசனத்தை பார்க்கும் போது கடினமாகத்தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கை கடினமான அந்த பாதையில் அவன் கடந்து போன போது அங்கே அவன் சொல்லுகிறான், யெகோவா ஈர், கர்த்தருடைய பர்வத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லவா? நம் வாழ்க்கை எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். தாவீது சொல்வது போல கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஆனால் நாம் கற்பனைக்கு செய்யும்படியாக, கற்பனைகளை கை கொள்ளும்படியாக அவன் அந்த கட்டளைக்கு, அந்த கற்பனைக்கு செய்தான் கீழ்ப்படிந்து கடந்து போனதாய் பார்க்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால்தான் அவரை அறிகின்ற அறிவு நமக்குள் வரும். அவரை தெரியும், அப்பதான் அவருடைய மகிமை தெரியும். அந்த கட்டளைக்கு அவன் கீழ்ப்படிந்து, அந்த கடினமான அந்த தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து செய்கிறான். தன் மகனை பலி செலுத்தும்படியே கொண்டு போகிறான். அவனை வெட்டும்படியாக அங்கே பட்டயத்தை எடுத்து வெட்டும்படியே கத்தி எடுத்து அவன் ஓங்குகின்ற போது அங்கே தேவனுடைய குரலை கேட்கின்றான். தேவனுடைய சிநேகிதனாய் மாற்றப்பட்டான் ஆபிரகாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் இந்த அனுபவத்தில் போகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால் கர்த்தருடைய வசனத்துக்குள்ள செய்யும்படியாக, அவரை அறிகின்ற அறிவில் செய்யும்படியாய் வளரும்படியாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் எதில் வளர வாஞ்சிக்கின்றோம் யோசித்து பாருங்கள். அவரை அறிகின்ற அறிவில் வளர வேண்டும் என்று சொன்னால் சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இரண்டாவதாக அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்படியாக நாம் கடந்து வரும்போது அவரை அறிந்திருக்கிறோம் என்று அதனால் அறிவோம். நமக்கே தெரிஞ்சிட அவர் அறிஞ்சிட்டாண்டவர். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் ஆண்டவரே. அவரை அறிகின்ற அந்த அறிவு ஒரு மனுஷனுக்குள் வரும்போது அவன் வாழ்க்கையிலே பல மாற்றங்களை, அற்புதங்களை பார்க்க முடியும். ஒரு நபரை குறித்து நாம் பார்க்க முடியாது. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். பவுல் தெளிவாய் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். எனக்கு தெரியும் அவர் யாருன்னு சொல்லி. தேவன் யார் என்று எனக்கு நன்றாக தெரியும். அவர் ஒரு நபர், ஆவியாகத்தான் இருக்கிறார். அவர் நபர், அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அன்றைக்கு ஆகார் என்கிற ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த பெண்ணை குறித்து பார்க்கின்ற போது வனாந்திர வழியை சென்று கொண்டிருக்கிறார். யாரும் கிடையாது, அங்கே ஒரு நபரும் கிடையாது. தன் பிள்ளை சாகும்படியான ஒரு நேரம் வந்து விட்டது. வனாந்திர வழியிலே போகின்ற போது அவர் சொல்கிறார், நீர் என்னை காண்கிற தேவன். அதனால் தேவன் ஆவியாய் இருக்கிறார், பட் அவர்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். காண்கிற தேவனாய் இருக்கிறார். உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்காய் வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்காய் பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க முடியாத தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். அப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்கின்றபடினாலே பவுல் சொல்கிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். நாம் அறிய வேண்டும். அறிவதற்குரிய வழி என்ன? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் என்னை விடுதலையாக்குமே. எந்த சோதனை கூட கடந்து போனாலும் விடுதலையாக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் உங்களை விடுதலையாக்கும். தேவன் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் சிலையை நாங்கள் செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் தேவனை அறிந்தபடினாலே வைராக்கியமாய் இருந்தார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ குறித்து பார்க்கிறோம். தானியேல் புத்தகத்தில் வைராக்கியமாய் இருந்தார்கள். காரணம் என்ன? அவரை அறிந்தவர்கள் அவர்கள். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய பிறப்பை குறித்து பார்க்காதவர்கள் அறிந்திருந்தார்களே, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிவதற்கு எவ்வளவு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அறிய முடியும்? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம்தான் நம்மை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறியணும். கையில் இருப்பது சத்தியம். இதை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம் அல்லவா? வேதத்தை நாம் அதிகமாய் வாசிக்காதபடிக்கு, சிந்திக்காதபடிக்கு, தியானிக்காதபடிக்கு, யோசிக்காதபடிக்கு காலங்கள், மாதங்கள், வருஷங்கள், வாரங்கள், நேரங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது அல்லவா?
எவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய வேதத்திலும் கையிலே கொடுத்திருக்கிறார் அல்லவா? இப்பேற்பட்ட தேவனை அறியாதபடிக்கு நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் நான் பொய்யன். நான் யாருன்னா பொய்யனாக இருக்கிறேன். ஆபிரகாமின் சந்ததிதான் அவர்கள். ஆனாலும் சத்தியத்தை அறியாதவர்களாய் இருந்தார்கள். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிற தேவனை அறியாதவர்களாய் இருந்தார்கள். அவர் வழியில் தான் பிதாவை பார்க்க முடியும் என்று சொல்லி யூதர்களுக்குள் அறியாமல் இருந்தார்கள். தேவ ஜனங்கள் தான் அவர்கள். தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் அவர்கள். ஆபிரகாமின் சந்ததிகள் தான் அவர்கள். உண்மை. ஆனாலும் கூட எதை அறியவில்லை? சத்தியத்தை அறியவில்லை அவர்கள். வேதத்தை அறியவில்லை அவர்கள். பழைய ஏற்பாட்டை அறிந்திருந்தார்கள் அவர்கள். 10 கட்டளை அறிந்திருந்தது அவர்கள். ஆனால் தேவனோ 2 கட்டளையை மாற்றினார் அல்லவா? அதை அவர்கள் அறியவில்லை. அவரை அறியவில்லை அவர்கள். இன்றைக்கு நமக்கு அறிய முடியாத ஒரு கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார் அல்லவா? வேதம் கையிலே கொடுக்கப்பட்டாயிற்று, விளக்குகள் கொடுக்கப்பட்டாயிற்று. இந்த உலகத்தை உண்டாக்கின தெய்வத்தை மனிதன் அறிவதற்குரிய வழிமுறை என்னவென்று சொல்லி நமக்கு தேவன் ஈவாய் கொடுத்திருக்கிறாரே. எந்த விதமான கிரயம் செலுத்த முடியாதபடிக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரே. இன்றைக்கு தெய்வத்தை பார்ப்பதற்கு பல ஆயிரக்கணக்கான மைல்கள் தாண்டி செல்கிற மக்களை பார்க்கிறோம். மலைகளை தாண்டி செல்கிற மக்களை பார்க்கிறோம். நதியை ஜனங்களை தெய்வத்தை பார்த்து கொண்டிருக்கிற மக்களை பார்க்கிறோம். ஆனால் தேவன் நம்முடைய கரங்களிலே இருக்கிறார் அல்லவா? அவரை அறிகின்ற அறிவிலே வளருங்கள் என்று சொல்லி தேவன் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார். காலத்தை பார்த்தால் வளர்ந்திருக்க வேண்டிய மக்கள்லாம் தேவனை ஞானஸ்நானம் எடுத்துறோம் அல்லவா? அவருக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கை எப்பேற்பட்ட உடன்படிக்கை? நாம் பாடின வண்ணமா விலகாத உடன்படிக்கை, கைவிடாத உடன்படிக்கை, தாய் மறந்தாலும் மறவாத உடன்படிக்கை, தகப்பனும் தாயும் தள்ளினாலும் தள்ளாத ஒரு உடன்படிக்கை அவருடைய உடன்படிக்கை. இப்பேற்பட்ட தேவன் நம் கரங்களிலே கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேதத்தை அறியாதபடிக்கு எவ்வளவு காலம் இந்த வேதம் தூரமாக இருக்கிறது, எவ்வளவு காலம் இந்த வேதத்திருக்கிற அந்த வார்த்தைகள் முழுத்துக்கு வராதபடி இருக்கிறது. வேதனையான ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை. அங்கே சொல்லுகிறார், அந்த கற்பனை கை கொள்ளாமல் இருப்படி சொன்னால் நான் யாராயிருக்கிறேன்? பொய்யனாயிருக்கிறேன். சத்தியம் இல்லை எனக்குள். தேவன் இல்லை. தேவன் எனக்குள் இல்லை. கையிலே இருந்தும் கூட என் உள்ளத்துக்குள் இல்லையே தேவன். என் உள்ளத்துக்குள் தேவன் இல்லையே. எத்தனை வேதனையான ஒரு கிறிஸ்தவன் நான். கிறிஸ்தவன் தான், ஆபிரகாமின் சந்ததி தான். ஆனால் யார் இல்லை? வழியாக இயேசு இல்லையே. ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை மாம்சமாக வந்ததல்லவா? அவர் அந்த ஆபிரகாம் சந்ததியை யூதருக்குள் இல்லையே. ஆனால் நமக்குள் இருக்கும்படியாய் கர்த்தர் வந்திருக்கிறார் அல்லவா? நமக்குள்ளே வாசம் செய்யும்படியாய் கர்த்தர் வந்திருக்கிறார் அல்லவா? ஆனால் அவரை அறியாதபடி இருக்கிறோம். ஆனால் அங்கே பார்க்கின்ற போது பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். பழைய ஏற்பாடுகளில் எவ்வளவு ஜனங்கள் அறிந்திருக்கிறார்கள். தாவீது என்கிற ஒரு மனுஷனை வாழ்க்கையில் பார்க்கும்போது தாவீது அவரை அறிந்தவராய் இருந்தார். அங்கே நாம் பார்க்கிறோம், கோலியாத் என்கிற ஒரு ராட்சசன் அங்கே எழும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை நடுங்க செய்யும்படியே எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அங்கே நாம் பார்க்கிறோம், வேதத்திலே பார்க்கும்போது சவுல் என்கிற ராஜாவை குறித்து பார்க்கிறோம். இஸ்ரவேலிலே அவன் உயரமான மனுஷனை சொல்லி பார்க்கிறோம். அவனை விட உயரமானவனாய் ராட்சதமாக நிற்கிறான். 40 நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் நடுங்கும்படியாக ராஜா முதல் கொண்டு படையில் இருக்கிற எல்லா போர் வீரர்களும் நடுங்கும்படியாக நின்று கொண்டிருக்கிறார். யாராலும் அவனை மேற்கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? அவர்கள் கோலியாத்தை அறிந்திருந்தார்கள், தவிர தேவனை அறியாதவர்களாய் இருந்தார்கள். ராஜாதான் தேவனால் அழைக்கப்பட்டவன் தான், ஆனால் அவன் அறிந்து கொள்ள முடியவில்லை. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவனால் உயர்த்தப்பட்டவன், ஆனால் தேவ ஆழத்தை சவுல் அறியாதவனாய் இருந்தான். கோலியாத்தை பார்த்து கலங்குகிறார்கள், கோலியாத்தை கண்டு நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மை விட பெரிதா இருக்கிறது அல்லவா? நம் குடும்பத்தை விட பெரிதா இருக்கிறது அல்லவா? அதைதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே பார்க்கும்போது சவுல் முதல் கொண்டு அங்கிருக்கிற எல்லா ஜனங்களும் ராணுவமும் கோலியாத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. அவனை தான் பார்க்கிறார்கள். தங்களுக்கு இருக்கிற தெய்வத்தை அவர்கள் பார்க்க முடியாமல் இருந்த போது தாவீது என்கிற ஒரு மனுஷன், தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லவா, அவன் அறிந்திருந்தான். சங்கீதத்திலே சொல்கிறான், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடைவேன். ஆடுகளை மேய்க்கும் போது அறிந்திருந்தாரே. வேதம் அன்றைக்கு விளக்கமாய் சொல்லப்பட முடியாத ஒரு காலம் அது. இன்னைக்கு நம் கையிலே வேதம் கொடுக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் இந்த கையிலே சுமந்து கொண்டிருக்கிறோம்னா, எத்தனை ஆண்டுகள் சுமந்து கொண்டிருக்கிறோம் தெய்வத்தை அறியாமல் இருக்கிறோமே. அன்றைக்கு தாவீது வாழ்க்கை
என்று சொன்னால் சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே தன்னுடைய அந்த இடத்திலே கடந்து வந்து அந்த வீட்டில் அந்த குடும்பத்தில் ஒரு ராஜாவை உருவாக்கும்படி யோசித்த போது எல்லா மகன்களையும் அழைக்கிறான் ஈசாய். ஆனால் தாவீதை அழைக்கவில்லை. தகப்பனுடைய பார்வையில் கூட அற்பமாய் தோன்றினவன் தாவீது. ஆனால் தாவீதோ ஆடுகளை மேய்க்கும் போதே தேவனை அறிந்தவனாய் இருந்தான். ஆடுகளை மேய்க்கும் போது அந்த ஆடுகளை மேற்கொள்ளும்படியாக, அந்த ஆடுகளை அடிக்கும்படியாக கரடியும் சிங்கமும் வருவதை பார்க்கிறோம். அதையெல்லாம் மேற்கொள்ளும்படியான அனுபவத்தை பெற்றவன். தனிமையிலே தேவனை அறிந்தவன் அவன். தனிமையிலே தேவனை அறிந்தவன் அவன். இன்றைக்கு ஒரு வாழ்க்கையிலே குடும்பமாய் இருக்கலாம், உறவுகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், எல்லாரையும் அறிய முடியும். ஆனால் தனிமையிலே தேவனை அதிகமாய் அறிவதற்குரிய தேவனாய் இருக்கிறார். அவன் தனிமையான பாதையில் பல ஆண்டுகளாக ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போதே தேவனை அறிந்தபடியினாலே அங்கே கோலியாத் அவனை மேற்கொள்ளும்படி வந்தபோது நாடும் இஸ்ரவேல் ஜனங்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாவீது தேவனை அறிந்தார். தேவனை அறிந்தபடினால்தான் கோலியாத் அவனுக்கு ஒரு பொருட்டாய் தோன்றவில்லை. அவனை மேற்கொள்வதற்கு ஒரு கூழாங்கல் போதுமானதா இருந்தது. அதுபோல் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே இந்த உலகத்தை உண்டாக்கிற தேவனை அறிவது எத்தனை பெரிய பாக்கியம். அறிவதற்குரிய வழிகளை கற்றுக் கொடுத்திருக்கிறாரே, அறிவதற்குரிய வாய்ப்பை கற்றுக் கொடுத்திருக்கிறாரே, அறிவதற்குரிய நேரத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறாரே. எவ்வளவு பெரிய கிருபை பெற்ற ஜனங்கள், எவ்வளவு பெரிய கிருபை பெற்ற ஜனங்கள். யோசித்து பாருங்கள். நேரம், காலம், சுகம், பலம், நன்மைகளை கொடுத்திருக்கிறாரே. இன்றைக்கு ஒரு பிள்ளை உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது. தேவன் நமக்கு நன்மையை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இப்படியாய் கிருபையாய் நம்மை கர்த்தர் நடத்தின போதிலும் கூட அவரை அறியாமல் இருக்கிறோமே. தாவீது அறிந்திருந்தார். தாவீது அறிந்திருந்தார். ஆடுகளை மேய்க்கும் போது அறிந்திருந்தார். அன்றைக்கு வேதம் கிடையாது, விளக்கம் கிடையாது. ஆனால் இன்றைக்கோ விளக்கி காண்பித்திருக்கிறாரே. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார் அல்லவா? அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள் என்று சொல்லி அங்கலாய்க்கிற தேவனாய் இருக்கிறார் அல்லவா? இன்றைக்கு நாம் வளர்ச்சியா இருக்கிறோம், வளர்ந்திருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். ஆனால் பவுல் சொல்கிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். சாத்ராக், மேஷாக், ஆபேல் சொல்கிறார்கள், நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி. அறிந்தபடினால் தான் அற்புதம் நடக்கிறது. அங்கே தாவீது அறிந்திருந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனை அறிந்திருக்கிறோமா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவ ஜனமானாய் அறிவதற்கான ஒரு காலத்தை பார்த்தால் அறிந்த நீங்கள் அநேகருக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு காலம் இது. மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு வேறு வழியாய் வரும் அல்லவா? அன்றைக்கு எலிசாவின் நாட்களிலே பார்க்கும்போது குஷ்டரோகிகள் போய் நற்செய்தி அறிவித்தார் அல்லவா? காரணம் என்ன? அவர்கள் தேவனை அறிந்தார்கள், அற்புதத்தை அறிந்தார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பாதுகாப்பை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அறியாமல் நம்முடைய நாட்கள் வீணாய் போகிறதே. ஒரு நேரம் நம் வாழ்க்கையிலே எடுத்து நாம் வாசிப்போம். இங்கே வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஜீசஸ். அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்கிற அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்று சொல்லிவிட்டார். ஒரு நேரம் வரும், தேவனை அறிவதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் கொடுத்த போதிலும் கூட அவரை அறியாதபடிக்கு நம்முடைய காலங்கள் வீணாய் போகும் என்று சொன்னார். ஒரு நாள் அவர் சொல்வார், நான் உங்களை அறியவில்லை. எவ்வளவு காலம் ஆராய்த்தேன் ஐயா உங்களை, நான் ஆராதனைக்கு ஓடி வந்தேனே, சபைக்கு ஓடி வந்தேனே, உன் நாமத்தை அனைவருக்கு சொன்னேனே, ஆனால் இங்கே சொல்லுகிறார் அறியவில்லை. யார் சொல்கிறார்? ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அறியவில்லை. நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை. என்ன சொல்லுகிறார்? ஒரு காலம் அறியவில்லை. எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு வார்த்தை. அவரை அறிவதற்குரிய வாய்ப்புகள், காலங்கள், நேரங்கள், சூழ்நிலை எல்லாவற்றையும் உண்டாக்கி விருதாக வீணாக்கி விட்டால் ஒரு நேரம் வரும். அவர் சொல்கிறார், நான் உன்னை ஒரு காலம் அறியவில்லை. வேதனையான ஒரு வார்த்தை. நெருங்கி பழகின ஒரு உறவு ஒரு நாள் உங்களை பார்த்து அறியவில்லை சொன்னால் எவ்வளவு ஒரு வேதனையாக இருக்கும். அது போல அங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை. வேதனை.
அறிவதற்குரிய காலத்தை கர்த்தர் கொடுத்த போதிலும் கூட நாம் அதை விட்டு விடுகிறோமே. அறியாத மக்களுக்கு அல்ல, அறிந்த மக்கள் தான், ஞானஸ்நானம் எடுத்த மக்கள் தான், அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்கள் தான், ஆலயத்திலே சபைகளிலே அங்கமாய் விசுவாசம் இருக்கிற மக்கள் தான், தேவனை துதிக்கிற மக்கள் தான், தேவனை ஆராதிக்கிற மக்கள் தான், ஊழியத்துக்காக தங்குகின்ற மக்கள் தான். ஆனால் அங்கே பார்க்கும்போது அவர் சொல்கிறார், நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை. சத்தியத்தையும் அறிவீர்கள், இது சத்தியம், இது சத்தியம் என்று அவர் சொல்கிறார். நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை. அந்த பாத்திரமாய் நாம் மாறக்கூடாது. தேவன் அந்த நாளிலே நம்மை சந்திக்கும் போது அந்த பாத்திரமானாய் அந்த நபராய் நாம் மாறக்கூடாது. அதைவிட நான் கிறிஸ்துவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நலமாய் இருக்கும். யூதாசை பாய்ச்சது போல யூதாஸ் பிறவாது இருந்தால், ஆண்டவரே பார்த்து என்னை, நான் உன்னை ஒரு காலம் ஆண்டவரே ஆலயத்தில் ஆண்டவரே பல வருஷங்கள் ஓடி வந்தேனே ஐயா, பாடினேனே, துதிச்சேனே, ஆண்டவரே தேவச்சதை கேட்டேனே, நான் ஒரு காலம் உன்னை அறியவில்லை. வேதனையான ஒரு வார்த்தை அது. பழகி பாசத்தோடு பழகி என்னை தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்ப்பார் என்று இருந்த போது அவர் சொல்கிறார், நான் உன்னை ஒரு காலம் அறியவில்லை. அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்க. வேதனையான ஒரு வார்த்தை வேதத்தில் பார்க்கிறோம். காலம் இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற காலம் கொடுமையான ஒரு காலத்துக்கு வந்திருக்கிறோம். இதற்கு மேலும் வளராவிட்டால் அவர் சொல்லுவார், அறியவில்லை, நீ யார் எனக்கு தெரியாது. இல்லையா, உமக்காய் ஓடி வந்தேனே, தெரியாது. யாரை சொல்லி பார்க்கும்போது அதுக்கு முன் வசனம் வாசிப்போம். அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே, கர்த்தாவே கர்த்தாவே, நாம் யாரை பிடிக்கிறது கர்த்தாவே என்று கூப்பிடுகிறோம் அல்லவா? கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்ட மக்களை தான் சொல்லுகிறார், நான் உங்களை அறியவில்லை. யாரை சொல்லுகிறார்? தேவனை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அல்ல, புறஜாதிகள் அல்ல, கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்ட மக்கள் அவர்கள். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தாவே என்று கூப்பிடுகிற மக்கள் அல்லவா? தேவனே இயேசுவே என்று கூப்பிடுகிறோம் அல்லவா? கூப்பிடுகிற மக்களைத்தான் சொல்லுகிறார், அறியவில்லை. கர்த்தாவே கர்த்தாவே என்று வாசிங்க. கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. தேவன் நாமத்தை அறிந்தவர்கள், அவர் நாமத்தை உச்சரிக்கிறவர்கள், அவர் நாமத்தில் அற்புதங்களை செய்தவர்கள், அவர் நாமத்தில் பிசாசுகளை ஓட்டினவர்கள், அவர் நாமத்தில் வியாதிகளை சுகமாக்கினவர்கள் தான் இவர்கள். நெருக்கமானவர்கள் இவர்கள். யாரோ இயேசுவை அறியாதவல்ல, இயேசு நாமத்தை தெரியாதவல்ல ஐயா. வரங்களை பெற்றவர்கள், வல்லமை பெற்றவர்கள், உறவுள்ளவர்கள், நேசித்தவர்கள் இவர்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை. இந்த கடைசி காலத்தில் அவரை அறிகிறார்கள். என்ன செய்ய வேண்டும்? வளர வாஞ்சிப்போம், வளர வாஞ்சிப்போம். உங்கள் தேவை எதுவோ அதை தேவன் சந்திக்க வல்லவர். எதுவையும் தேவன் சந்திக்க வல்லவர். வேதத்திலே பார்க்கிறோம், எந்த ஒரு தேவனுடைய மனுஷனும் தோற்றுப்போனதாய் சொல்ல முடியுமா? முடியாது. செங்கடலை அவளுக்காய் தேவன் இரண்டாய் பிளந்ததை பார்க்கிறோம் அல்லவா? யோர்தானை கடந்து வந்தார்கள், எரிகோவை கடந்து போனார்கள், ராஜாக்களை சந்தரித்தார்கள். சொல்லப்படுகிறதை கர்த்தர் கொண்டு போய் சேர்த்தார். அவர் சொல்லாகும் நிற்கும். எப்பேற்பட தேவன் நம் கையில் இருக்கிறார். அவரை அறியாமல் உலகத்தை அறிவோம் என்று சொன்னால் நம் வாழ்க்கை வேதனைக்குரியதாக இருக்கும். உலக ஞானம் தேவனுக்கு பைத்தியமாக இருக்கிறது. இன்றைக்கு உலக ஞானத்தை அறியும்படியா யோசிக்கிறோம். நாம் திறமையெல்லாம் உலகத்துக்கு செலவிடணும் யோசிக்கிறோம். அவரை விட்டுவிட்டோம். அவரை விட்டுவிட்டால் அவர் சொல்லுவார், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அவரை விட்டுவிட்டு மற்றதை அறிவதற்காக நேரங்கள், காலங்கள் எல்லாவற்றையும் செலவிடுகிறோம். அவரை அறியாமல் இருக்கிறோம். கரங்களிலே கர்த்தர் இருக்கிறாரே. விலைகளுக்கு எவ்வளவு கொடுத்து வாங்கிடும் இந்த வேதத்தை யோசித்து பாருங்கள். எவ்வளவு ஆயிரக்கணக்கான பணத்தை செலவித்து எதையோ வாங்குகிறோம். எவ்வளவு வாங்கினோம் இதை சொல்லுங்கள், யோசித்து பாருங்கள். ஒரு உடையை வாங்குவதற்கு கூட 2000 செலவழிக்கிறோம் அல்லவா? இதை எவ்வளவு வாங்கினோம்? ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்குமா? இலவசமாய்
ரொம்ப லேசாய் இருப்பதினாலே அவரை அறியாதபடிக்கு அந்தஸ்து, அழகு, கவர்ச்சி இதையெல்லாம் அறிய ஓடுகிறோம் அல்லவா. கையிலே தேன், தேன் அல்ல இது தெளித்தேன், பொன் அல்லது பசுமொன், இதற்கு ஈடு ஒன்றும் கிடையாது, இதற்கு இணை ஒன்றும் கிடையாது. என்னை ஏற்ற தெய்வத்தின் கையிலே வைத்துக் கொண்டு அறியாமல் இருக்கும் என்று சொன்னால் அவர் சொல்லுவார், நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை. வேதனையான ஒரு வார்த்தை அது. இதுவும் வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் அல்லவா. என்னை ஆசீர்வதித்து சொன்ன வார்த்தையும் வேதத்தில் இருக்கிறது, இங்க சொல்லப்பட்ட வார்த்தையும் இருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தை ஒரு வார்த்தையும் கூட்ட முடியாது, ஒரு வார்த்தையும் குறைக்க முடியாது. என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வார்த்தையும் குறைக்க முடியாது. அதே போல என்னை ஒரு காலம் அறியவில்லை சொல்லப்பட்ட வார்த்தையும் குறைக்க முடியாது. சொன்னது சொன்னதுதான். யாரை சொல்லுகிறார்? கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டு ஆராய்த்த மக்களை சொல்லுகிறார். அற்புதங்களை வரங்களால் பெற்றுக்கொண்ட மக்களை பார்த்து சொல்லுகிறார். வியாதியை சுகமாக்க முடியாத பயன்படுத்தின தேவதாசங்களை பார்த்து சொல்லுகிறார். நான் உங்களை ஒரு காலம், என்னையா எத்தனை ஆண்டுகள் வந்து தேவனை ஆராய்த்தேன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 33 ஆண்டுகள் ஆகிறது. 33 ஆண்டுகள் வழிபட்டேன் ஐயா. நான் உன்னை ஒரு காலம், என்னையா 33 ஆண்டுகள் ஆண்டவரே உம்மை ஆராய்ச்சினே, தெரியவில்லையா? தெரியவில்லை. காரணம் என்ன? அதுக்கு முன் வசனம் வாசிப்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன். அவரை அறியாத காரணம் என்ன? பிதாவின் சித்தத்தை செய்கிறவன். இயேசு பிதாவின் சித்தத்தை செய்தார். அவமானத்தின் மூலமாய் சென்றார், நிந்தையின் மூலமாய் சென்றார், வெட்கத்தின் மூலமாய் சென்றார், துக்கத்தின் மூலமாய் சென்றார், மறக்கப்பட்டவராய் சென்றார், நிந்திக்கப்படியாய் சென்றார், கல்பனாய் எண்ணப்படும்படியாய் சென்றார். அதைத்தான் பவுல் சொல்கிறார், பாடுகளை குறித்து நான் வெட்கப்படேன் என்று சொல்லி. இன்றைக்கு நாம் எந்த பாதையில் செல்ல வேண்டும் விரும்புகிறோம்? பாடுகளா வேண்டாம், துக்கமா வேண்டாம், துயரமா வேண்டாம், சஞ்சலமா வேண்டாம். பிதாவின் சித்தம் என்ன? இயேசு அந்த வழியில் செல்ல வேண்டும், சிலுவையின் பாதையில் செல்ல வேண்டும், பாவத்தை சுமக்க முடிகிற வேதனையில் செல்ல வேண்டும். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர், ஆனால் செல்ல வேண்டும். என் பாவத்தை சுமக்க செல்ல வேண்டும். பிதாவின் சித்தம் அது. இன்றைக்கு ஒரு வாழ்க்கையிலே அழுகையின் பள்ளத்தாக்கினை செய்ய வேண்டும், உருவ நடந்து செல்ல வேண்டும், வேதனை ஊடாய் செல்ல வேண்டும், கண்ணீர் ஊடாய் செல்ல வேண்டும். கண்ணீரோடு விதைக்கிற நீ கம்பீரத்தோடு அறுக்கப்படுகிற ஒரு நாள் வரும். செல்ல வேண்டும். சவுல் செல்லவில்லை. இஸ்ரவேலிலே எல்லா ஜனங்களை விட உயரமான சவுல் அவனை விட உயரமான ஒரு மனுஷனை சந்திக்க செல்லவில்லை. ஆனால் தாவீதோ சென்றான். அந்த வேதனை ஊடாய் சென்றான், அந்த ஆபத்தின் ஊடாய் சென்றான். 7 மடங்கு எரிகின்ற அக்கினி ஊடாக அந்த 3 நபரும் சென்றார்கள். இன்றைக்கு பிரச்சனை ஊடாய் செல்லுங்கள், குழப்பமா சென்று கொண்டே இருங்கள், வேதனையா சென்று கொண்டே இருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். செல்ல வேண்டும், எந்த பாதையும் செல்ல வேண்டும். இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் ஆராதிக்கிற நாம் அவரை அறிகிற அறிவிலே வளரும்படியாய் செல்ல வேண்டும். மற்றதெல்லாம் ஒதுக்குவோம். முதலாவது தேவர் ராஜ்யத்தையும் அவன் நீதியும் தேடுங்கள், அப்போது இவெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னல்லவோ. எதை தேடுகிறோம்? தேடுங்கள், அப்போது கண்டடைவீர்கள். தேட வேண்டும். தெய்வத்தை காண வேண்டிய ஒரு காலம் வந்து விட்டது. காலத்தை பார்த்தால் நான் அனைவரை ஆதாயப்படுத்துகிற ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். நானும் இன்றைக்கு ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறேனே. தேவன் வந்துவிட்டால் என்னுடைய நிலைமை என்ன? பிரசங்கம் என்பது மற்றவனுக்கல்ல, பிரசங்கம் எனக்குத்தான். என்னை பார்த்து தேவன் சொல்வாரா? நான் உன்னை அறியவில்லை சொல்வதை சொன்னால் என் ஊழியம், என்னுடைய காரியம் எல்லாம் விருதாய் போய்விடுமே. நான் பட்ட பிரயாசங்கள், ஓடின ஓட்டங்கள், யோசித்து பாருங்கள். உங்களை குறித்து யோசிப்போம், நம்மை குறித்து. அவரை அறிகின்ற அறிவில் வளரும்படியாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதுதான் இந்த கடைசி நாட்களிலே அறிவு பெருத்த ஒரு காலத்திலே அறிவு இந்த உலக ரீதியான ஞானத்துக்காக ஓட வேண்டாம்.
அவையெல்லாம் அழிந்து போகும். எதுவெல்லாம் அறிவு என்று யோசிக்கிறோமோ அது இன்றைக்கு அழிவை கொடுக்கிறது. மனுஷன் தன் அறிவினால் எதையெல்லாம் யோசித்தானோ இன்றைக்கு உலகத்தில் அது அழிவை கொண்டு வருகிறது. அவரை அறிகிற அறிவுதான் உங்களை பாதுகாக்கும். உலகத்தின் அறிவு அழிவை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அறிவாக உண்டாக்கப்பட்ட அத்தனை மனுஷனுக்கு அழிவை கொண்டு வருகிறது. அவரை அறிகிற அறிவுதான் இந்த அழிவுக்கு நம்மை தப்புவிக்கும். அவரை அறிகின்ற அறிவுதான் இந்த உலகத்தில் வருகிற கொள்ளை நோய்களுக்கு தப்புவிக்கும். தேவன் பாதுகாக்க விரும்புகிறார். வேதத்தில் பார்க்கிறோம், தப்புவித்தாரா? தப்புவித்தார். தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எந்த பிரச்சனைகளும் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். உலகமே உங்களுக்கு விரோதமாக எழுப்பினாலும் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நோவா என்கிறவன் தேவனை அறிந்தபடினாலே உலகம் முழுமை ஜலத்திலே அழிக்கப்படும் போது நோவாவின் குடும்பத்தை தப்புவித்தவர் அவர். காரணம் என்ன? நோவா தேவனை அறிந்திருந்தார். தாவீது தேவனை அறிந்திருந்தார். சாத்ராக் மேஷாக் தேவனை அறிந்திருந்தார்கள். வேதத்தில் பார்க்கிற அத்தனை பேரும் தேவனை அறிந்திருந்தபடினால்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு நீங்களும் நானும் உலக அறிவல்ல, அவரை அறிகிற அறிவே அறிவு. அவரை அறிவதே அறிவு. தேவனை அறியாதபடிக்கு ஒரு மனிதன் இருந்தால் நிச்சயம் ஒரு ஊழல் தான். நிச்சயமாய் தேவனை அறியும்படியாக நமக்கு வாய்ப்புகள் சூழ்நிலை உண்டாக்கி இருக்கிறபடினாலே அவரை அறிவோம். அவரை அறியும் போது நம் வாழ்க்கையிலே எந்த ஆபத்து வந்தாலும் பாதுகாப்பார். எத்தனை பிரச்சனை வந்தாலும் பாதுகாப்பார். நமக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தாவிட்டால் ஒரு நாள் வாய்ப்பு விட்டுவிடும் அல்லவா? ஒரு நேரம் வந்தால் விட்டுவிடும் அல்லவா? உங்களுக்கு கிருபையான காலத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். நன்மையான நேரத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். எதற்காக? அவரை அறிவதற்காக. அவரை அறிவதற்கு வழி என்ன? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கற்பனைகளை என்ன செய்யும்படியாக கை கொள்ளும் போது அவரை நம்ம செய்கிறோம், அறிகிறோம் என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும். நாம் கற்பனைகளை கை கொள்ளாவிட்டால் நாம் யாராயிருக்கிறோம்? பொய்யனாயிருக்கிறோம். எனக்குள் என்ன கிடையாது? சத்தியம் கிடையாது. வசனங்களுக்கு பழக்கம் கிடையாது. சத்தியத்துக்குள் இருந்தால்தான், வசனம் எனக்குள் இருந்தால்தான் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை உண்டாக்கினவர். சாத்தானை மேற்கொள்வதற்காக அவர் செய்த காரியம் என்ன? வசனத்தினால்தான், சத்தியத்தினால்தான் சாத்தானை அவர் மேற்கொண்டார். இன்றைக்கு நம் உள்ளத்துக்குள்ளாய் வசனமும் தேவனுடைய பிரசனமும் இல்லாவிட்டால் உலகத்தில் வருகிற சத்துருவை நம்மால் மேற்கொள்ள முடியாது. தேவன் அப்பேற்பட்ட ஒரு கிருபை செய்ய நாம் அவருக்குள் வளரும்படியாக நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதைதான் தேவன் விரும்புகிறார். அங்கே பார்க்கிறவன் நம்மை கடைசியாக அங்கே அவரை அறிகிற அறிவில் செய்யும்படியாக வளரும்படியாக தேவன் விரும்புகிறார். வளரும் நம் தேவனுக்குள் வளரும் போது குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பார். சத்தியத்தில் என்னவெல்லாம் சொன்னாரோ, வசனத்தில் என்னவெல்லாம் சொன்னாரோ அவருடைய வார்த்தைகள் எல்லாம் என்றும் ஆமென் என்றும் உள்ளது. அவருடைய வார்த்தைகள் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. பொய்யுரையாத தேவன் அவர். சொன்னதை செய்கிற தேவன் அவர். தாவீதுக்கு ஆணையிட்டேன், நான் பொய் சொல்லேன், சொன்னதை அப்படியே செய்வார். அழுகையா? அழுகையின் பல தகனப்படுவோம், உருவ நடப்போம். கர்த்தர் களிப்பாய் மாற்றுவார். கர்த்தர் களிப்பாய் மாற்றுவார். உன் வாழ்க்கையிலே பல மாற்றங்களை தேவன் கொடுக்க விரும்புகிறார். உன் குடும்பத்தில் தேவன் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். உங்களை கர்த்தர் அநேக தனங்களுக்கு உங்களை கர்த்தர் அநேகருக்கு பிரயோஜனப்படுத்த விரும்புகிறார். நாம் தொடர்ச்சியாய் பல காரியங்களை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம். கர்த்தர் நம்மை போர் சேவகனாய் அழைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஸ்வானாதிபதியை அழைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை மறுரூபமாக மடுத்தும்படி அழைத்திருக்கிறார். இந்த மென்மையான அழைப்புக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் எதிலே வளர வேண்டும்? சத்தியத்திலே, அவரை அறிகின்ற அறிவில் வளரும்படியாக. அதற்குரிய வழிமுறை என்னவென்று சொல்லி பார்த்தோம். ரொம்ப லேசாக, மிக நெப்பமாய் நம் அவரை அறிவதற்குரிய வழிகள் உண்டு. உலகம் இன்றைக்கு அவர் கடவுளை அறிவதற்கு எவ்வளவோ பிரயாசங்கள், எவ்வளவோ உடலுடைய காரியங்களை கொடுப்பதை பார்க்கிறோம். எவ்வளவோ சரீர முயற்சிகளை செய்கிறார்கள். சரீர முயற்சி பிரயோஜனம் இல்லாத என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனை அறிவதற்கு கையிலே சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அறிவோம். அவரை அறிகின்ற அறிவிலே வளர தேவன் உதவி செய்ய நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, அவரை அறிகிற அறிவிலே வளர்வீர்களாக என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம். நாங்கள் உங்களை அறியும்படியே விரும்புகிறோம் ஐயா. எப்படி அறிய முடியும்? சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம்தான் எங்களை மாற்றும். எங்கள் கையில் இருக்கிற வேதத்தை அறிய அறிய கிறிஸ்தியங்களுக்குள் உருவாக ஆரம்பிக்கிறாச்சா.
கிறிஸ்து உருவாக எங்களுக்கு விரோதமாக எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் தகப்பனே. தேவன் நடத்துவீரா. தேவ கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தை கற்பனைகளை கை கொள்ளும்படியாய் கிருபை செய்கிறார்கள். கற்பனையை கை கொள்ளும் பொழுது நாங்கள் உம்மை அறிகின்ற அந்த அறிவில் நாங்கள் வளருவோம் அப்பா. தேவன் அப்பேற்பட்ட ஒரு அனுகிரகத்தை கிருபைகளுக்கு தார். இதில் பங்கேற்ற ஒரு தேவ ஜனங்களை ஆசீர்வதியும். இதை பார்க்கின்ற தேவ ஜனங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. God bless you. Praise the Lord. Jesus. Thank you, Jesus.